ட்ராவல் பையன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபுட் vlog எடுக்கலான்னு இருக்கோம். இல்லை ஒரு ரவை கேசரி பண்ணலான்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு நேராக ஷாப்புக்கு போகிறோம். ரூமில் கொஞ்சம் சாதனங்கள்லாம் இல்லை. ஸோ அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ இவர் வந்து சொல்லுங்கள். ஹாய் சரவணன். ஸோ ஃபஸ்ட்டு சட்டியை நல்லா வந்து சூடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து நெய் விட்றோம். ஸோ இதே மாதிரி தனியாக எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருங்க. இது வந்து பாதாம், இது வந்து அண்டிப்பருப்பு, இது வந்து உலர் திராட்சை. 4 ஸ்பூன் நெய். இல்லை அதெல்லாம் இல்லை. நாங்கள் இப்போ ஒரு 4 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, எடுத்து வச்சுருக்க முந்திரி இருக்குல்ல, முந்திரியை வந்து நெய்யில் வந்து வறுக்க போகிறோம். உலர் திராட்சை வந்து லாஸ்ட்டில் வந்து பண்ணுவோம். ஏன்னா முதல்ல வந்து பண்ணிட்டோன்னா அண்டிப்பருப்பெல்லாம் வந்து லைட்டாக ட்ரை பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் உலர் திராட்சை வந்து ரெண்டாவது வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இதே கப்பில் வந்து 4 கப்பு ரவை வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து திரும்பவும் அதே வந்து பாத்திரத்தில் வந்து நெய் ஆட் பண்ணி அதை வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த நெய்யில் தான் வந்து நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து வறுக்க போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. இப்படி ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஆட் பண்ணணும். இதே வீடியோவில் பார்க்குற மாதிரி. ஸோ மொத்தமாக ஆட் பண்ணிட்டோன்னா சீக்கிரம் வந்து அதில் வந்து கட்டி பிடிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து லைட்டாக ப்ரௌன் வர மாதிரி வந்து வறுத்தெடுக்கணும். ஸோ நீ வறுக்கும்போது ஒரு சூப்பரான ஒரு மனம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ லாஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து வறுத்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணால் போதும். ஸோ ரொம்ப தேவையில்லை, லைட் ப்ரௌன் வரும். நம்ம இப்போ வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வந்து வச்சுருக்கோம். ஓகே, இப்போ ரவையை ட்ரை பண்ணியாச்சு. ஸோ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, அதே பாத்திரத்தில் என்னென்னா வந்து தண்ணி வந்து நாங்கள் 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி வந்து சேம் கப்பில் 2.5 கப்பு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டை வந்து கூட்டுறதுக்காக ஸோ 2 கப்பு வந்து பால் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது உங்கள் விருப்பம். ஸோ கொஞ்சம் கூட ஆட் பண்ணால் வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும். தண்ணியும் பாலும் சேர்ந்த கலவை வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நெய்யில் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ மொத்தமாக ஒரே அடி நான் தட்டிட்டு வந்து கலக்கிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா அது என்னென்னா கட்டி பிடிச்சிடும். ஸோ அதனால் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலக்குங்க. கண்டிப்பாக உங்களோட இன்னொருடைய உதவி வந்து இந்த இது பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ வீட்டில் உள்ள யாராவது வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இல்லைனா வந்து அடி பிடிச்சிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே கிளறிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து 4 கப் ரவை எடுத்துருந்தோம்ல, அப்போ என்ன பண்ணான்னா கூட 1 கப்போட சேர்த்து மொத்தம் 5 கப்பு வந்து சுகர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து. அப்படியே வந்து நீங்கள் கிளறிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுட் கலர், எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஆப்ஷன் தான், ஆட் பண்ண தேவையில்லை. கொஞ்சம் போல் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் கொஞ்சம் கூட கலர் கொடுக்கும், அவ்வளோதான். பார்த்திங்களா, இப்போ எல்லோ கலருக்கு வந்து மாறிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்க ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்திங்கன்னா வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட்டில் வந்து ஒரு 4 ஸ்பூன் நெய் எடுத்து அது மேலாப்பா அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கிளறி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட வந்து தயாராகிருங்க. ஸோ உங்களுக்காக இந்த ரவை கேசரி பண்ணி தந்தவர் பார்த்திங்கன்னா வந்து சரவணன் அண்ணன் தான். ஸோ எங்கள் ரூம்மேட்டு. ஸோ அவர் தான் வந்து பண்ணி தந்தார். ஸோ வீட்டில் இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து சொல்லுங்கள்.
ஓகே, இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரி, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குது. ஸோ வீட்டில் எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து இல்லை கமெண்டில் வந்து மறக்காமல் வந்து சொல்லுங்கள். ஓகே, எப்படி இருந்து அப்படின்னு. ஸோ மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் பாய்.